எனக்கு தெரியாதா நீ யார் அப்படின்னு யாராவது சொன்னால் கூட நீ ரொம்ப யோகியமானு நான் திரும்பி கேட்டேன்னா போச்சு. இவ்வளோ நாள் கட்டி காத்து என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதம், என்னுடைய கிருபை எல்லாம் போயிடும். ஃபேக்ட். இது சத்தியமாக நடைமுறை காரியம். அது அவன் சொல்ல நான் எப்படி விட்ற முடியும்? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அவன் சொல்கிறானா சொல்லிட்டு போட்டோம், தூட்டுறானா தூட்டு போட்டோம், அதுக்குரியதை கர்த்தர் பார்த்து கொள்வான். ஆனால் என் வாயால் போய் யாருடைய பாலியல் விஷயத்தை நான் பேசும்போது தெரிஞ்சிருந்தால் கூட சொல்கிறேன், அதெல்லாம் நம்ம பேசவே கூடாது. பேசினா சந்ததி மீது மிகப்பெரிய சாபம் வந்துடும். அவங்க பிள்ளைகள் அதே சிக்கலில் போய் சிக்கிக்குவாங்க. ஐ ஹவ் சீன் இன் திஸ் 25 years ஆஃப் மினிஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். எதையாவது ஒன்று பேச போய் பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் நாசமாயிருக்கு. அது காரணமே பெற்றோருன்னு அந்த சரிதை சொல்லிச்சு. அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயே இந்த பசங்க இந்த மாதிரி ஆகிட்டாங்கனாக்கா அது காரணமே பெற்றோருந்துச்சு. அந்த பெற்றோர் தான் ரொம்ப பேசுனது. ஊழியக்காரனுடைய அந்தரங்க காரியத்தை, பாலியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவன் சாட்சியை காப்பாற்றிக்கணும், அவன் இதை காப்பாற்றிக்கணும், அதை காப்பாற்றிக்கணும்னு தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்ற தவறிட்டாங்க. இந்த பூமியில் அந்த பெற்றோர்கள் இல்லை, பிள்ளைகளெல்லாம் விவாகரத்து வாங்கி வேறு ஒரு திருமணமான குடும்பத்தோடு போய் இணைந்து வாழ்ந்து அவனு விவாகரத்தானு நினச்சி இப்போ வாழ்ந்தது கடைசியில் பார்த்தா இப்போ 2 பொண்டாட்டிக்காரன் வீட்டில் போய் மாட்டிக்கிச்சு. இந்த மாதிரி 2வது பொண்டாட்டியாக போயிடுச்சு. அது விவாகரத்து ஆகலோ ஒன்றும் ஆகலை. எவ்வளோ பெரிய சட்ட சிக்கலில் போய் மாட்டிருக்கு பாருங்கள். இப்போ எல்லார்கிட்டையும் சொல்லவும் முடியும். யாருக்கு நேரம் இருக்குது இவங்க வாழ்க்கையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு? நான் சொல்கிறது உறவினர்களுக்கு. அப்படியே போய் கொண்டிருக்க வேண்டியது தான். தாய் தகப்பன் உலகத்தில் இல்லாத பொழுது கூட நல்லா வரணும்னா கல்வி கொடுக்கறது. அந்த கல்வி மூலம் அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல ஒரு வருமானத்தை உண்டாக்கின்னு நல்லா வாழ்வாங்கன்றதுக்கு தான் அந்த கல்வி கொடுக்கறது. இளம் வயசில் கல்வியும் செல்லாத போயிடும். கையின் பிரயாசம் சொல்ல வேண்டியதே இல்லை. இந்த சாபம்னு ஒன்று உள்ளே வந்துடுச்சுன்னா எல்லாமே பட்டு போயிடும், எதுவுமே விருத்தி அடையாது. சரி, என் தகப்பன் அப்படி பேசுகிறவராக இருந்தால் கூட நான் எப்படி இருக்கணும்னா, நான் அது எதிர்மறையாக அந்த பிளட்டுக்கும் எனக்கும் சம்மந்தமே இருக்கக்கூடாது. ஆமாம், அவங்க அந்த மாதிரி பேசக்கூடிய பழக்கம் உடையவர்களாக இருந்தால் நான் அந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு மாறணும். அது அப்படி தான் அந்த இடத்துல நிற்கணும். உங்கள் தகப்பனுக்கும் உங்களுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு நீங்கள் காட்டணும். உங்கள் பழைய வாழ்க்கைக்கும் புது வாழ்க்கையும் எவ்வளோ இடைவெளி இருக்குதுன்றதும் காட்டணும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். குடும்ப ஆசீர்வாதத்தில் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கறது தவறு இல்லை, வேதம் வரவேற்கிறது. ஆனால் பிள்ளைங்க ஒழுங்காக இருக்கணுமே. இதெல்லாம் தான் பிரச்சனை. எதையாவது போய் பேசி தொலைச்சி இன்றைக்கி